Hello all, welcome to our channel Crack CS IT with Divya. நம்ம வந்து டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ங்கிற யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். இது நம்மளோட கிளாஸ் 4. இந்த கிளாஸோட கூட ஆஸ் பர் தி சிலபஸ் எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆயிடும். ஓகே, ஆனா நமக்கு இதுல ஒரு கிளாஸ் கூட தேவைப்படுது. இதுக்காக IPv4 அண்ட் IPv6 வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக் தான். அது பிளஸ் கிளாஸ்ஃபுல் அட்ரஸிங், கிளாஸ்லெஸ் அட்ரஸிங் டிஃபரன்ஸ், தென் TCP UDP ஹெடர். ஓகே, இது எல்லாமே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இது சிலபஸ்ல கொடுக்கலனா கூட உங்களுக்கு இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். சோ அது வந்து நாளைக்கு கிளாஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சோ நாளையோடு கூட உங்களோட கம்ப்யூட்டர் நெட்வொர்க் என்டையர் யூனிட் கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து உங்களுக்கு உங்களோட பிடிஎஃப்பும் வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, அண்ட் அதர் தேன் திஸ் இப்ப நான் எடுக்கிற டாபிக் வந்துட்டு இதெல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டா லிங்க் லேயர்ல எரர் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல்ங்கிறது மட்டும் நம்ம பெண்டிங் வச்சிருந்தோம். அதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த கிளாஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு மெம்பர்ஸ்க்கான இந்த சாப்டர்ல இருந்து எரர் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் இருந்து உங்களுக்கு ஒரு மாக் டெஸ்ட் வரும், மாக் டெஸ்ட் வீடியோ வரும் வித் சொல்யூஷனோட கூட. ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ டேட்டா லிங்க் லேயரோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? ரெண்டு டிவைசஸ் தமிழ் ஒரு ரிலையபிள் டெலிவரி ஆஃப் டேட்டா வந்துட்டு ப்ரொவைட் பண்றதா, ரைட்? ரிலையபிள் கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ டைரக்ட்லி கனெக்டட் நோட்ஸ் தான் வந்து டேட்டா லிங்க் லேயரோட ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து இந்த டேட்டா லிங்க் லேயர்ல வந்து டூ சப் டிவிஷன் இருக்கு. இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல், மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஓகே, இது செப்பரேட்டா வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்பாங்க. ஓகே, லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணுது? ஹேண்டில்ஸ் எரர் டிடெக்ஷன் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல். ஓகே, அண்ட் இட் டீல் வித் WAN protocol. WAN protocol அப்படின்னா வைட் ஏரியா நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ். எக்ஸாம்பிள் பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால் அண்ட் ஃப்ரேம் ரிலே. ஓகே, ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நெக்ஸ்ட் லேயர் சப் லேயரான மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் என்ன பண்ணுது? சேம் எரர் டிடெக்ஷன் பண்ணுது. அது கூடாம பிசிக்கல் அட்ரஸ் நமக்கு தெரியும். டேட்டா லிங்க் லேயர் இஸ் ஹேண்டில் வித் மேக் அட்ரஸ் நம்ம படிச்சிருக்கோம். அது வந்து யாரு தான் டிஃபைன் பண்ணுது? இதுல எந்த லேயர் டிஃபைன் பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் தான். அதர் தான் திஸ் இட் டூயிங் த எரர் டிடெக்ஷன் அண்ட் டேட்டா என்கேப்சுலேஷன்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வருது. டேட்டா என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்ன? டேட்டா வந்து send the data into the put the data into the frame. ஓகே, அதுதான் வந்து டேட்டா என்கேப்சுலேஷன். அண்ட் அந்த ரிசீவர் சைடுல அந்த ஃப்ரேம்ல இருந்து அந்த டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது கூட டேட்டா என்கேப்சுலேஷன் கான்செப்ட்ல வருதுதான். ஓகே, putting data into the frame and extracting data from the frame, that is called data encapsulation. Okay, and it involves frame assembly. இதுல என்ன frame assembly அப்படின்னா என்ன? frames வந்து பெரிய பிக் மெசேஜா இருக்கு அப்படின்னா நமக்கு அது என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்? ஸ்மாலரா வந்து டிவைட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ that is frame assembly. Okay, so these are all handled by media access control. And these are the functions of data link layer: framing, physical addressing, error control, flow control, access control. இதுல error control and flow control தான் வந்துட்டு நம்ம பார்க்க போறது. ஓகே, இதில் ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்னா என்ன? டூ டிவைசஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணும்போது சென்டர் வந்து ஓவரா அனுப்பி ரிசீவரை வந்து ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு அனுப்பக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ, அந்த ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்றது தான் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்னா. ஓகே, it ensures that the sender does not transmit more data than the receiver can handle, preventing fast sender from overloading a slow receiver. அது எப்படி பண்ணுங்கன்னா டூ டெக்னிக்ஸ் இருக்கு: ஸ்டாப் அண்ட் வெயிட் ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் ஸ்லைடிங் விண்டோ ஃப்ளோ கண்ட்ரோல். ஓகே, இதுதான் வந்து மெயின் கேட்டகரி. இதோட இன்டெப்த் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து ஹாஃப் டியூப்ளெக்ஸ் சேனலும் பண்ணலாம், ஃபுல் டியூப்ளெக்ஸ் சேனலும் பண்ணலாம். ஹாஃப் டியூப்ளெக்ஸ் சேனல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஹாஃப் டியூப்ளெக்ஸ்னா வந்துட்டு ஏக்கு பிக்கும் சென்ட் பண்ணலாம், பிக்கு ஏக்கும் சென்ட் பண்ணலாம், பட் சேம் டைம் பண்ண முடியாது. அதுதான் ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படின்னா அட் த சேம் டைம் நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதுதான் ஃபுல் டியூப்ளெக்ஸ் சேனல். ஓகே, ஹாஃப் டியூப்ளெக்ஸ் சேனலா இருக்கு அப்படின்னா வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால் அண்ட் ஸ்டாப் அண்ட் வெயிட் ARQ. ஃபுல் டியூப்ளெக்ஸ் சேனலா இருக்கு அப்படின்னா ஸ்லைடிங் விண்டோங்கிற கான்செப்ட் தான், டெக்னிக் தான் யூஸ் பண்ணுது. இந்த ஸ்லைடிங் விண்டோவை வந்து ரெண்டு டைப் இருக்கு: செலக்டிவ் ரிப்பீட் ARQ அண்ட் கோ பேக் அண்ட் ARQ. இது எல்லாமே ஈஸி தான். நியூமரிக்கல் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூமரிக்கல் இருக்கு. இது ரொம்ப ஈஸியா நம்ம படிச்சிடலாம். ஓகே, இதுல இந்த ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால் மட்டும் நோய்ஸி சேனல் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, நாட் நோய்ஸி, நோய்ஸ்லெஸ் சேனல். அதாவது எங்கேயும் ஒரு ப்ராப்ளம் இல்ல, நோய்ஸ் எதுவுமே இல்ல, எல்லாமே ஃபைனா இருக்கிற டைம்ல அந்த மாதிரி அசியூம் பண்ணிட்டு பண்றதுதான் ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால். ஆனா இது வந்து பிராக்டிக்கல் கிடையாது. எப்பவுமே வந்து கம்யூனிகேஷன் மீடியா அப்படின்னா வந்து கண்டிப்பா நோய்ஸியா தான் இருக்கும். ஸோ பாக்கி எல்லாமே வந்து நோய்ஸி சேனல் வந்து ஹேண்டில் பண்ணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால் நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதோட ஒரு ஓவரால் என்னங்கிறது ஜஸ்ட் ஒரு 2 லைன் சொல்லி இருந்தேன்.
ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால் அப்படின்னா என்ன, சென்டர் வந்து சென்டர், திஸ் இஸ் சென்டர் and this is receiver. Okay, sender வந்து send பண்ணுதா, data வந்து send பண்ணிருக்கு. Okay, then send one packet, then waits for acknowledgement. அதுக்கப்புறம் அவங்க wait பண்ணிட்டே இருப்பாங்க till it gets the acknowledgement from the receiver. Okay, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் acknowledgement கிடைச்சதுக்கு அப்புறம் மட்டும் அடுத்த டேட் ஆகணும். அது மாதிரி பண்றதுதான் வந்துட்டு ஸ்டாப் அண்ட் வெயிட் அப்படின்னா. ஓகே, சிம்பிள் அண்ட் ஈஸி டு யூஸ். ஈச் ஃப்ரேம் இஸ் செக்ட் அண்ட் அக்னாலஜ் என்ஷூரிங் அக்யூரசி. டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்லை, அக்னாலஜ்மெண்ட் வர வரைக்கும் இது வெயிட் பண்ணுது. ஸோ அட் எ டைம் ஒன்று தான் சென்ட் பண்ண முடியுது, அதுவும் கூடாம வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்குது ஃபார் த அக்னாலஜ்மெண்ட். ஸோ இட் இஸ் ஸ்லோ அண்ட் இன்எஃபிஷியன்ட். ஒன்லி ஒன் பேக்கெட் கேன் சென்ட் அட் எ டைம். ஸோ வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம், டேட்டா வந்து லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு இல்ல, நம்ம ரீட்ரான்ஸ்மிட் எல்லாம் பண்றது இல்ல இதுல. ஓகே, பேக்கெட் மேபி லாஸ்ட் இன் டிரான்ஸ்மிஷன், லாஸ்டா இருக்குன்னா அக்னாலஜ்மெண்ட் வராது, அக்னாலஜ்மெண்ட் வரலன்னா இந்த சென்டர் வந்து சென்டும் பண்ணாது. ஸோ லாஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் வரலாம், அக்னாலஜ்மெண்ட் மே நாட் ரீச் த சென்டர், டிலேட் அக்னாலஜ்மெண்ட், மேபி அக்னாலஜ்மெண்ட் லேட்டா வரலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஓகே. ஸோ தீஸ் ப்ராப்ளம்ஸ் கேன் பி தி ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகாலுக்கு நம்ம இப்போ சொன்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கேன் பி ரிசால்வ் பை ஸ்டாப் அண்ட் வெயிட் ஏஆர்கியூ. ஏஆர்கியூ மீன்ஸ் ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரிக்வெஸ்ட். ஓகே, இதில் என்ன பண்ணுது, எரர் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் ரெண்டுமே பண்ணுது. ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால் ஃப்ளோ கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்கு, இதில் எரர் கண்ட்ரோல் கூட இருக்கு. இது எப்படி ஒர்க்கிங் இருக்கு அப்படின்னா, அங்க மாதிரியே தான் ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால் மாதிரியே இது வந்து சென்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுது. இதுக்கு for waiting for the acknowledgement. Acknowledgementக்காக வெயிட் பண்ணுது. Okay, stopped, sent and stopped. Okay, then after the acknowledgement வருது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உடனே அடுத்தது சென்ட் பண்ணும். அது மாதிரி தான் ஒர்க்கிங். இன்கேஸ் acknowledgement ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ள வரல அப்படின்னா, ஒரு டைம் அவுட் பீரியட் செட் பண்ணிருக்கும், அந்த டைமுக்குள்ள acknowledgement வரல அப்படின்னா மறுபடியும் ரீசென்ட் பண்ணலாம். இதுதான் வந்து ஸ்டாப் அண்ட் வெயிட் ஏஆர்கியூட அட்வான்டேஜ். ஸோ இட்ஸ் providing the error control also. Okay, that is the difference. It's used in connection oriented communication and it is used in data link and transport layers. ஓகே, இதோட அட்வான்டேஜ் நீங்க ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். இது நம்ம டிஸ்கஸ் பண்ணதே தான். ஈஸி டு இம்ப்ளிமெண்ட், லோ காஸ்டா இருக்கு. அப்புறம் எரர் டிடெக்ஷனுக்கு வந்து செக் சம் அண்ட் சிஆர்சி யூஸ் பண்ணுது. இது என்னங்கிறது நம்ம படிப்போம் இப்போ. அப்புறம் இது ரிலையபிளா இருக்கு, பிகாஸ் டேட்டால லாஸ் ஆகாது, பிகாஸ் ரீட்ரான்ஸ்மிட் பண்றோம்ல. அப்புறம் ஃப்ளோ கண்ட்ரோல் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்கும், லோ எஃபிஷியன்சி இருக்கு, பிகாஸ் நம்ம அட் எ டைம் வந்துட்டு ஒரு பேக்கெட் தான் சென்ட் பண்ண முடியுது. அதனால வந்து நமக்கு பேண்ட்விட்த் வந்துட்டு யூஸ் பண்றது அந்த வேஸ்ட், இந்த ஃபுல் பேண்ட்விட்த் வந்து ஒரு பேக்கெட் சென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ புவர் பேண்ட்விட்த் யூஸா இருக்கு. அப்புறம் ஹை லேட்டன்சியா இருக்கு, பிகாஸ் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த அக்னாலஜ்மெண்ட் ஃபார் மோர் டைம், ரைட்? ஸோ இங்கேல வந்து லேட்டன்சி டிலே வந்து நிறைய வருது. அப்புறம் லிமிட்டட் எரர் ரிகவரி, தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சென்டர்ஸ் விண்டோ சைஸ் இஸ் 1 அண்ட் ரிசீவர்ஸ் விண்டோ சைஸ் இஸ் 1. ஸ்டாப் அண்ட் வெயிட் ஏஆர்கியோட விண்டோ சைஸ் பார்த்தோம்னா 1 பிகாஸ் அட் எ டைம் 1 தான் சென்ட் பண்ண முடியும், ரிசீவருக்கும் வந்து 1 தான் ரிசீவ் பண்ண முடியும். எஃபிஷியன்சி கேட்டேன்னா இந்த மாதிரி கேட்பாங்களான்னு தெரியல உங்க எக்ஸாமுக்கு, ஸ்டில் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, பிகாஸ் நியூமரிக்கல் கேட்கலாம். இது வந்து யூஜிசி நெட் கேட் லெவல் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இது வேணா நோட் பண்ணிக்கோங்க. 1/1 + 2a, இதுதான் வந்து எஃபிஷியன்சி கால்குலேட் பண்றதுக்கு ஈக்குவேஷன். ஏ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ரொபகேஷன் டிலே டிவைடட் பை டிரான்ஸ்மிஷன் டிலே. ப்ரொபகேஷன் டிலே எப்படி கால்குலேட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். எப்படி கால்குலேட் பண்ணுவோம், distance divided by velocity, right? And transmission delay எப்படி பண்ணுவோம், length divided by bandwidth. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறதா. ஓகே, ஸோ இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே, இந்த பாயிண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்கலாம். ஸ்டாப் அண்ட் வெயிட் ஏஆர்கியூல பேண்ட்விட்த் இன்க்ரீஸ் ஆகும்போது எஃபிஷியன்சி டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, பேண்ட்விட்த் இன்க்ரீஸ் ஆக எஃபிஷியன்சி டிக்ரீஸ் ஆகுது. நமக்கு ஜஸ்ட் யூசிங் காமன் சென்ஸ் we can understand, because bandwidth increase நிறைய bandwidth இருக்கு, still we can send only one packet, right? So efficiency decrease ஆகுது. மேபி லோ பேண்ட்விட்த் இருக்கு அப்படின்னா ஓகே, எஃபிஷியன்சி நல்ல எஃபிஷியன்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம், பிகாஸ் இவ்வளவுதானே நம்மளோட பேண்ட்விட்த் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அதனால அதே மாதிரி லெங்த் ஆஃப் த டேட்டா பேக்கெட் இன்க்ரீசஸ், எஃபிஷியன்சி இன்க்ரீசஸ். லெங்த், இப்போ நம்ம ஒரு பேக்கெட் தான் சென்ட் பண்றோம், ஆனா அது ஒரு பிக் பேக்கெட்டா இருக்கு சென்ட் பண்றது அப்படின்னா அதோட எஃபிஷியன்சி, அந்த ஹோல் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பிகாஸ் சென்ட் பண்ணிருக்கிறது ஒரு பேக்கெட்டா இருந்தாலும் நான் பல்கா சென்ட் பண்ணிருக்கேன், ஒரு பிக் டேட்டா சென்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால என்ன மீனிங், எஃபிஷியன்சி இன்க்ரீசஸ். இது வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்பாங்க. டு அச்சீவ் பெஸ்ட் எஃபிஷியன்சி இன் ஸ்டாப் அண்ட் வெயிட் ஏஆர்கியூ,
யூஸ் ஹை லெங்த் ஒரு பிக் சென்ட் பண்ற ஒரு சென்ட் பண்றது ஒரு பேக்கெட் தான். பண்ணும்போது வந்து பெரிய பேக்கெட்டா சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணலாம், எஃபிஷியன்சி வந்து பெஸ்டா கிடைச்சிடும். அப்புறம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திக் பைப். திக் பைப் அப்படின்னா ஹை பேண்ட்விட்த்னு அர்த்தம். ஹை பேண்ட்விட்த் இது மாதிரி சிலப்பம் கொஸ்டின் திக் பைப் தான் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. திக் பைப் அப்படின்னா ஹை பேண்ட்விட்த். ஹை பேண்ட்விட்த்தா இருக்கு ஓகே அப்படின்னா உங்களோட எஃபிஷியன்சி லோவா இருக்கும். தின் பைப்பா இருக்குன்னா, தின் பைப் மீன்ஸ் லோ எஃபிஷியன்சி, சாரி லோ பேண்ட்விட்த்தா இருக்கு. லோ பேண்ட்விட்த்தா இருக்குன்னா எஃபிஷியன்சி என்னாகும், ஹை ஆகும். இது வந்து இம்பார்ட்டன்டான ஸ்லைடு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால் பார்க்கலாம். இது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த பார்ட் முடிச்சிட்டோம். இனி ஃபுல் வியூ பிளஸ் சேனல்ல வந்துட்டு நம்ம ஸ்லைடிங் விண்டோங்கிற கான்செப்ட் வருது. ஓகே, இப்ப இங்க சொன்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் வந்து சால்வ் ஆயிடும். ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால் allow sender to transmit multiple frames before ரிசீவிங் அக்னாலஜ்மெண்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிற 2 புரோட்டோகாலுமே அட் ஏ டைம் உங்களுக்கு 1 தான் சென்ட் பண்ண முடியும். ஆனா இது அப்படி கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஒரு விண்டோ சைஸ் இருக்கும். அந்த விண்டோ சைஸோட டிபெண்ட்ஸ். இப்போ விண்டோ சைஸ் வந்து 3 அப்படின்னா 0, 1, 2 3 ஃப்ரேம்ஸ் வந்து அட் ஏ டைம் உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அக்னாலஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்றது. அதனால வந்துட்டு உங்களோட எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகுது தான் வந்து ஸ்லைடிங் விண்டோ புரோட்டோகால். allow sender to transmit multiple frames before receiving acknowledgement, improves efficiency by utilizing channel capacity better. Yes, efficiency improve ஆகுது. and maintains an imaginary window. இது மாதிரி ஒரு விண்டோ, அது இமேஜினரி ஒரு கான்செப்ட் தான் இது. ஓகே, விண்டோ ஸ்லைட்ஸ் ஃபார்வர்ட். அக்னாலஜ்மெண்ட் கிடைக்க கிடைக்க இந்த விண்டோ சைஸ் வந்து நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். இப்போ அடுத்தது இது மாதிரி இப்போ இது வரைக்கும் தான் இருந்தது. அப்போ இது 0க்கான அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும் போது இதோட ஸ்லைடு வந்து இன்னும் அடுத்ததுக்கு ஃபார்வர்ட் ஆயிடும். அப்புறம் இன்னும் வந்து இந்த 1க்கான அக்னாலஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங். ஸோ அட் எ டைம் எப்பவுமே அந்த விண்டோ சைஸ்ல எத்தனை இருக்கோ, அந்த ஸ்லைடிங் விண்டோ சைஸ் எத்தனை இருக்கோ அத்தனை வந்து நம்ம சென்ட் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து எப்போ கிளியர் ஆகும் அப்படின்னா நியூமரிக்கல் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகே, இது வந்து 2 டைப்ஸ் இருக்கு. கோ பேக் அண்ட் ஏஆர்கியூ அண்ட் செலக்டிவ் ரிப்பீட் ஏஆர்கியூ. கோ பேக் அண்ட் ஏஆர்கியூ தட் மீன்ஸ் என்னங்கிறது விண்டோ சைஸ். ஓகே, ஸோ ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு மெசேஜ் லாஸ்டா இருக்கு அப்படின்னா வந்து கோ பேக் என் அப்படின்னா திருப்பி அந்த எவ்வளோ என்ன விண்டோ சைஸ் இருக்கோ அந்த விண்டோ சைஸ்ல இருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரீசென்ட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு கோ பேக் என்னோட கான்செப்ட். இது வந்து மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் நம்ம சென்ட் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் த விண்டோ சைஸ். ஆனா ஏதாவது ஒரு டேட்டா லோஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த விண்டோ சைஸ்ல இருக்க எல்லாமே நம்ம ரீசென்ட் பண்ணுவோம். அதுதான் இதோட கான்செப்ட். இது வந்து நியூமரிக்கல் சூப்பர் ஈஸி நியூமரிக்கல் இருக்கு. அது பார்க்கும்போது கான்செப்ட் கிளியர் ஆயிடும். ஓகே, ஸோ இது அவ்வளவுதான். அது சிம்பிளா அது அவ்வளவு தெரிஞ்சா போதும். பேஸ்ட் ஆன் ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட், ஃப்ரேம்ஸ் ஆர் நம்பர்ட் சீக்வென்ஷியலா சென்ட் பண்ணுவோம். acknowledgement is missing or delayed, all frames from that frame onward are retransmitted. sender window size இதுல n, receiver window size 1. ஓகே, சென்டருக்கு வந்துட்டு அட் அ டைம் நிறையவே சென்ட் பண்ணலாம். அதனால என்ன ரிசீவர் வந்து அட் அ டைம் 1 தான். ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க. எஃபிஷியன்சி அங்க வந்து முன்னாடி நம்ம படிச்சது 1/1 + 2a படிச்சோம். இங்க எஃபிஷியன்சி n/1 + 2a. இது எப்படி இந்த ஃபார்முலா, இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்ததுங்கிறதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல நானு. இது நீங்க ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பை ஹார்ட் பண்ணா போதும். மினிமம் சீக்வன்ஸ் நம்பர்ஸ் வந்து ரிக்வயர்ட் இஸ் n+1. இதுக்கு எத்தனை சீக்வன்ஸ் நம்பர் தேவைப்படுது, n+1 சீக்வன்ஸ் நம்பர் தேவைப்படுது. நோட் பண்ணிக்கோங்க. நியூமரிக்கல் கேட்கலாம் இந்த இதுல இருந்தெல்லாம். ஓகே, பேஸ்ட் ஆன் நியூமரிக்கல் யூஜிசி நெட் கேட்ல எல்லாம் கேட்டிருக்கிறது வச்சுதான் வந்துட்டு நான் இந்த ஸ்லைடு ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ சீக்வன்ஸ் நம்பர்ஸ் எவ்வளவு தேவைப்படுதுன்னு கேட்டோம்னா என்ன விண்டோ சைஸ் அது கூட 1 அதிகமா வேணும். ஓகே, தட் இஸ் த மினிமம் சீக்வன்ஸ் நம்பர். அண்ட் பிட் ரிக்கேர்டு வந்து கேட்டோன்னா எத்தனை அது ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எத்தனை பிட் வேணும் அப்படின்னா n+1. அந்த என்ன விண்டோ சைஸ் +1 அதோட log எடுக்கணும். ஓகே, லாக் எடுத்துட்டு அந்த சீல் வேல்யூ எடுத்தோம்னா உங்களுக்கு அந்த எத்தனை பிட் வேணுங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, இதெல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த்ரூ த நியூமரிக்கல் திஸ் கான்செப்ட் வில் கெட் கிளியர். ஓகே, இதுல வந்துட்டு நெக்ஸ்ட் ஒன் செலக்டிவ் ரிப்பீட். செலக்டிவ் ரிப்பீட்டில் என்ன பண்ணுது, அதே மாதிரி
விண்டோ சைஸ் எத்தனை இருக்கோ அத்தனையும் சென்ட் பண்ண முடியும். ஏதாவது ஒரு ஃப்ரேம் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா only the last frame we are retransmitting, not the விண்டோ சைஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு go back end மாதிரி பண்ண மாட்டோம். only அந்த லாஸ்ட் ஒன் மட்டும் ரீசென்ட் பண்றது தான் வந்து செலக்டிவ் ரிப்பீட். Here only the erroneous or lost frames are retransmitted while the good frames are received and buffered. good frames வந்திருக்கிறது வந்துட்டு அது வந்து ரீசென்ட் பண்ண மாட்டோம். Even though it is in the window size, sender window size and receiver window size, and note down this. Here receiver window size 1 இருந்தது இல்ல, ஆனா இங்க ரிசீவருக்கும் வந்து n size வந்து கெப்பாசிட்டி இருக்கு. அந்த விண்டோ சைஸ்ல இருக்கிற அத்தனையும் வந்து ரிசீவ் பண்ணி பஃபர் பண்ணி வைக்கிற கெப்பாசிட்டி ரிசீவருக்கு இருக்கு. எஃபிஷியன்சி 1 plus 1 by இதே மாதிரி தான், n by 1 plus 2a. ஓகே, இது ரெண்டோட டிஃபரன்ஸ் கம்பேரிசன் சார்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரீட்ரான்ஸ்மிஷன், ஓகே, கோ பேக் அண்ட் ஏஆர்கியூ, செலக்டிவ் ரிப்பீட் ஏஆர்கியூ. உங்களுக்கு புரியற மாதிரி நான் கொஞ்சம் சிம்பிள் ஆக்கி கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஈஸியா தேவைப்படும் லைன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரீட்ரான்ஸ்மிஷன் வந்து ரீட்ரான்ஸ்மிட்ஸ் ஆல் ஃப்ரேம்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் வந்து நம்ம சொன்னதே தான். பட் உங்களுக்கு ஒரு இந்த சார்ட் பார்த்தேன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாவே இப்ப சொன்னது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்கு. ஓகே, அதுதான் சேம் நம்ம சொன்னதே தான். சென்டர் விண்டோ சைஸ் n, செலக்டிவ் ரிப்பீட் வந்து n, ரிசீவர் விண்டோ சைஸ் 1 n. கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்குல்ல. காம்ப்ளெக்சிட்டி பார்த்தேன்னா இது வந்து லெஸ் காம்ப்ளெக்ஸா இருக்கு, இது வந்துட்டு மோர் காம்ப்ளெக்ஸ். இதுல வந்து சார்ட்டிங் தேவைப்படுது செலக்டிவ் ரிப்பீட்டில், அதனால மோர் காம்ப்ளெக்ஸா இருக்கு. அக்னாலஜ்மெண்ட் வந்து இது நோட் பண்ணிக்கோங்க. அக்னாலஜ்மெண்ட் வந்து கியூமுலேட்டிவ் அக்னாலஜ்மெண்ட். தட் மீன்ஸ் நிறைய நம்ம சென்ட் பண்ணிட்டு எல்லாத்தோட அக்னாலஜ்மெண்ட் வந்து ஒட்டுக்கா வந்துட்டு ரிசீவ் பண்றோம். 1 by 1 ரிசீவ் பண்ணாம கியூமுலேட்டிவ் எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். ஓகே, எனக்கு இத்தனையும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒட்டுக்கா வந்துட்டு என்டையர் பேக்கெட் 1, பேக்கெட் 2, பேக்கெட் 3, பேக்கெட் 4 அப்படின்னு நான் அனுப்பியிருக்கேன்னா அந்த 4க்கும் சேர்ந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். அதுதான் கியூமுலேட்டிவ் அக்னாலஜ்மெண்ட்னா. செலக்டிவ் ரிப்பீட்ல வந்து இண்டிவிஜுவல் அக்னாலஜ்மெண்ட் 4 ஒட்டுக்கா அனுப்பியிருக்கும். அட் a டைம் 4 அனுப்பியிருக்கு. ஆனா எனக்கு அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ் பண்ணும்போது 1க்கு தனியா 2க்கு தனியா செப்பரேட்டா வந்துட்டு அக்னாலஜ்மெண்ட் வரும். அதுதான் செலக்டிவ் ரிப்பீட். அவுட் ஆஃப் ஆர்டர் பேக்கெட்ஸ் வந்தேன்னா என்ன பண்ணும்? கோ பேக் என் வந்துட்டு டிஸ்கார்ட் பண்ணும். கோ பேக் என் என்ன பண்ணும்? டிஸ்கார்ட் பண்ணும். அவுட் ஆஃப் ஆர்டர் வந்துருச்சுன்னா தட் மீன்ஸ் ரிசீவர் சைடுல செலக்டிவ் ரிப்பீட் வந்து அக்செப்ட் பண்ணும். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் கரெக்ட் பேக், அதாவது தட் மீன்ஸ் ஒரு அவுட் ஆஃப் ஆர்டர் கிடையாது, கரெக்ட் ஆர்டர்ல வந்திருக்கு. பட் அது ஒரு கரெக்டடா இருக்கு, சம் எரர்ஸ் இருக்கு அப்படின்னா என்டையர் விண்டோ ரீட்ரான்ஸ்மிட்டட் நம்ம படிச்சோம். இங்க வந்து ஒன்லி கரெக்ட் ஃப்ரேம், அந்த ராங்கா இருக்கிற ஃப்ரேம் மட்டும் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். எஃபிஷியன்சி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த டேஷ் protocol we avoid unnecessary transmission by sending only frames that are corrected. கரெக்டா இருக்கிற ஃப்ரேம்ஸ் மட்டும் சென்ட் பண்றது எதில்? செலக்டிவ் ரிப்பீட் ஏஆர்கியூ. நெக்ஸ்ட் இதுதான் நான் சொன்ன நியூமரிக்கல். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நியூமரிக்கல் பார்க்கலாம். இது வந்து கோ பேக் 3ல இருந்து வந்த நியூமரிக்கல். ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். every fifth packet is being transmitted is lost and we have to send 10 packets. Then how many transmissions are required ன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. டோட்டல் எத்தனை பேக்கெட் சென்ட் பண்ணணுங்கிறது நோட் பண்ணணும். தென் விண்டோ சைஸ் நோட் பண்ணி வைக்கணும். அப்புறம் எத்தனாவது பேக்கெட் லாஸ்டா இருக்குங்கிறத பார்க்கணும். ஓகே, நம்ம சென்ட் பண்ணலாம். 1 2 3 4 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி சீக்வன்ஸ் நம்பர் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு ஈஸியா சால்வ் பண்றதுக்காக 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, 1 2 3 4 5 6 7 இது மாதிரி நம்ம பேக்கெட் சென்ட் பண்ணிட்டே போறோம், ரைட்? விண்டோ சைஸ் 3. ஓகே, இப்போ வந்து நான் 5th பேக்கெட் லாஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எப்போ இந்த 5th பேக்கெட் லாஸ்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருக்கு? பிகாஸ் 5த்தோட அக்னாலஜ்மெண்ட் எனக்கு வராத போது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு 5th பேக்கெட் லாஸ்டா இருக்கு அப்படின்னு. ஸோ 5th இந்த எப்போ நம்ம அக்னாலஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம்? ஒரு விண்டோ சைஸ் வந்து விண்டோ சைஸ்ல எத்தனை இருக்கோ அத்தனையும் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் அக்னாலஜ்மெண்ட்டுக்காக. இப்போ 5 லாஸ்டா இருக்கு அப்படின்னா 5ம் 6ம் 7ம் நம்ம சென்ட் பண்ணிருப்போம். இது சென்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வெயிட் பண்ணுவோம் அக்னாலஜ்மெண்ட்டுக்காக, ரைட்? ஸோ 5த்தோட அக்னாலஜ்மெண்ட் வரலன்னா 6ம் 7ம் ஆல்ரெடி போயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த விண்டோ சைஸ்ல இருக்கிறது எல்லாமே ரீசென்ட் பண்ணணும். அப்போ நான் ரீசென்ட் பண்றேன் 5 6 7 அப்படின்னு சொல்லி நம்ம ரீசென்ட் பண்றோம். இப்போ மறுபடியும் கவுண்ட் பண்ணுங்க, எத்தனை பேக்கெட் சென்ட் பண்ணிருக்கோம்? 1 2 3 4 5. again 5 பேக்கெட் இப்போ டோட்டல் சென்ட் ஆயிருக்கு இன்க்ளூடிங் த ப்ரீவியஸ் ஒன். இப்போ வந்து மறுபடியும் இந்த லாஸ்ட் ஆயிரும் பிகாஸ் எவ்ரி 5th பேக்கெட் லாஸ்ட் ஆகுது. 7 இப்போ லாஸ்ட் ஆயிடுச்சா?
அப்ப என்ன பண்ணணும்? 7 லோஸ்டா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படின்னா 7ம் 8ம் 9ம் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஓகே. இதுதான் விண்டோ சைஸ் இந்த டைம்ல. இது சென்ட் பண்ண போது இதுதான் விண்டோ சைஸ். ஓகே. இப்போ வந்து நம்ம ரீசெண்ட் பண்ணணும். சோ 7, 8, 9 அப்படின்னு சொல்லி நான் ரீசெண்ட் பண்றேன். இப்போ டோட்டல் எத்தனை சென்ட் ஆயிருக்கு? 1, 2, 3, 4, 5. 5 பேக்கெட்ஸ் சென்ட் ஆகணும் போது மறுபடியும் இங்க இந்த பேக்கெட் லாஸ்ட் ஆயிருச்சு. ஆனா இந்த லாஸ்ட் ஆன டைம்ல கண்டிப்பா வந்துட்டு நம்ம 10ம் சென்ட் பண்ணிருப்போம்ல. பிகாஸ் விண்டோ சைஸ் 3னால இப்ப 2 தான் இருக்கு. இவ்வளவுதான் இருந்தது. சோ கண்டிப்பா 10 சென்ட் பண்ணிருக்கும். இப்ப மறுபடியும் அதுவும் வந்து ரீசென்ட் பண்ணணும். இவ்வளவுதான். சோ கவுண்ட் பண்ணுங்க. டோட்டல் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். எத்தனை டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. 18 டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கு. ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி செலக்டிவ் ரிப்பீட்ல இருந்தும் அப்புறம் ஸ்டாப் அண்ட் வெயிட்ல இருந்தெல்லாம் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். செலக்டிவ் ரிப்பீட்டிங் ரொம்ப ஈஸி. இதை விட ஈஸி. ஓகே, ஸோ நம்ம ஃப்ளோ கண்ட்ரோல் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து எரர் கண்ட்ரோல். எரர் கண்ட்ரோல் எப்படி வந்து டேட்டா லிங்க் லேயர் ஹேண்டில் பண்ணுது? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. எரர்ஸ் இன் டேட்டா டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா when bits travel over a network they may get corrected due to noise or inference. அதுதான் எரர்ஸ் சொல்லுவோம். ரைட்? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்கு? சிங்கிள் பிட் எரர், மல்டிபிள் பிட் எரர், பர்ஸ்ட் எரர். என்ன டிஃபரன்ஸ்? சிங்கிள் பிட் எரர் அப்படின்னா 0 வந்து மேபி ஒரு பிட் சேஞ்சா இருக்கும். 0 மேபி 1 ஆகி மாறி இருக்கும். 1 என்னன்னா 0 ஆயிருக்கும். நிறைய பிட்ஸ் நம்ம சென்ட் பண்றோம். 0, 0, 0, 1, 0, 0 அந்த மாதிரி சென்ட் பண்றோம். அதுல ஏதாவது ஒரு பிட் மட்டும் சேஞ்சா இருக்கு அப்படின்னா சிங்கிள் பிட் எரர். நிறைய பிட் சேஞ்சா இருக்கு. இப்ப 0, 1, 0, 1, 0ங்கிறது நான் சென்ட் பண்ணணும். ஆனா அது வந்து போயிருக்கிறது என்ன? 0, 0, 0. அதுக்கப்புறம் என்ன சென்ட் ஆயிருக்கு தெரியுமா? 0, 1 அப்படின்னு மாறி இருக்கு. இப்ப மல்டிபிள் பிட் வந்து மாறி இருக்கு. ஓகே, இதெல்லாம் மாறல. இந்த பக்கம் இருக்கிற ரெண்டெண்ணம் மாறி இருக்கு அந்த மாதிரி. சோ அது வந்து மல்டிபிள் பிட் எரர்னு சொல்லுவோம். பர்ஸ்ட் எரர் அப்படின்னா மல்டிபிள் எரர் மாதிரியே தான். ஆனா அது கான்சிக்யூட்டிவ் பிட்ஸா இருக்கும். பக்கத்துல இருக்கிற பிட்ஸ் மோர் தேன் 1 பிட் வந்து மாறி இருக்கு. பக்கத்துல இருக்கிற மோர் தேன் 1 பிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா தட் இஸ் பர்ஸ்ட் எரர். யூ ஷுட் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் மல்டிபிள் பிட் எரர் அண்ட் பர்ஸ்ட் எரர். மல்டிபிள் பிட் எரர்னா கான்சிக்யூட்டிவா இருக்கணுங்கிறது இல்ல. இங்க இருக்கிறது பிட் சேஞ்சா இருக்கும், இங்க இருக்கிறது சேஞ்சா இருக்கும். அது மாதிரி கான்சிக்யூட்டிவா இருக்கிறது சேஞ்சா இருக்கு மோர் தேன் 1 அப்படின்னா தட் இஸ் பர்ஸ்ட் எரர். ஓகே. அண்ட் எரர் கண்ட்ரோல் வந்து நம்ம எரர் டிடெக்ஷன், எரர் கரெக்ஷன் ரெண்டு கான்செப்ட் இருக்கு. எரர் டிடெக்ஷன் வந்து ஒன்லி டிடெக்டிங் த எரர். வேற எக்ஸாக்ட்லி எந்த லொகேஷன்ல எரர் வந்திருக்குன்னு சொல்லி டிடெக்ட் பண்ணுவோம். ஓகே. ஆனா இட் டஸ் நாட் நோ ஹவு மெனி எத்தனை இருக்குங்கிறதெல்லாம் தெரியாது. அண்ட் எரர் கரெக்ஷன் அப்படின்னா எக்ஸாக்ட் நம்பர் அந்த பொசிஷன் பார்த்துட்டு அதை வந்து கரெக்ட் பண்றதுதான் வந்துட்டு எரர் கரெக்ஷன் அப்படின்னா. ஓகே, எரர் டிடெக்ஷன் டெக்னிக் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எரர் டிடெக்ஷன் டெக்னிக் வந்து பேரிட்டி செக் இருக்கு, செக்ஸம் இருக்கு, சிஆர்சி இருக்கு. இது மூணுமே வந்து நியூமரிக்கல் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிறதா. பேரிட்டி செக் அப்படின்னா வந்துட்டு ஒரு பேரிட்டி பிட் நம்ம ஆட் பண்ணுவோம் ஃபார் த டிடெக்டிங் பர்பஸ். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஒன்லி ஃபார் சிங்கிள் பிட் எரர்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. மோர் தேன் 1 பிட் எரர் இருக்கு அப்படின்னா வந்து பேரிட்டி செக்னால ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே, சிங்கிள் பிட் எரருக்காக யூஸ் பண்றோம். இதுல வந்து நம்ம ஈவன் பேரிட்டி இல்லைன்னா ஆட் பேரிட்டிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேரிட்டி பிட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஈவன் பேரிட்டியா இருக்கு அப்படின்னா நம்ம கவுண்ட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் ஒன்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு அது ஈவனா இல்ல அப்படின்னா வந்து ஒரு 1 ஆட் பண்ணணும். இதே மாதிரி ஓட் பேரிட்டி தான் நம்ம சென்ட் பண்றோம்னா கவுண்ட் பண்ணிட்டு ஓட் அல்ல அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஓட் நம்பர்ல இல்லைன்னா ஒரு நம்பர் வந்து ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த டேட்டா டோட்டல் டேட்டாவும் அந்த பேரிட்டி பிட் நம்ம ஆட் பண்ணிருப்போம் இல்லையா, ஐதர் 0 or 1, அதை வந்து சேர்ந்து கொடுக்கறதா கோட் வேர்டு. உங்ககிட்ட கோட் வேர்டு எழுத சொல்லுவாங்க. அப்போ வந்து டேட்டா பிளஸ் பேரிட்டி தான் நம்ம கொடுக்கணும். இது வந்து நியூமரிக்கல் இப்பவே நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இந்த பேரிட்டி செக் வந்துட்டு விஆர்சி இருக்கு, எல்ஆர்சி இருக்கு, அப்புறம் 2 டைமென்ஷனலா கூட இருக்கு. ஓகே, அதுவும் நம்ம பார்க்கலாம். நியூமரிக்கல் பார்க்கலாம், ஈஸியா சால்வ் பண்ணலாம். விஆர்சி அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த add a parity bit to each data unit. நம்ம நியூமரிக்கல் பார்க்கும்போது கிளியர் ஆகும். எல்ஆர்சி அப்படின்னா காலம் வைஸ் வந்து செக் பண்ணிட்டு ஒரு பேரிட்டி பிட் ஆட் பண்றது. இதுதான் வந்துட்டு விஆர்சி அண்ட் எல்ஆர்சி. நோட் பண்ணிக்கோங்க. விஆர்சி மீன்ஸ் வெர்டிகல் ரிடண்டன்சி செக், எல்ஆர்சி மீன்ஸ் லாங்கிடியூடினல் ரிடண்டன்சி செக். இதோட எக்ஸ்பான்ஷன் பார்த்துக்கோங்க. அப்புறம் அனதர் டைப் ஆஃப் எரர் டிடெக்ஷன் டெக்னிக் இஸ் செக்ஸம். Add all data segments, takes one's complement of the sum, then sends it along for error detection. இதுல வந்துட்டு நம்ம one's complement யூஸ் பண்ணுவோம். இதுக்கும் நம்ம நியூமரிக்கல் பார்ப்போம்.
அதுக்கப்புறம் சைக்கிள் ரிடண்டன்சி செக் அப்படின்னா வந்துட்டு போலினோமியல் டிவிஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம பர்ஸ்டர்ஸ் இது வந்து பவர்ஃபுல். இதுல இருக்கிற ഏറ്റവും பவர்ஃபுல் எதுன்னு கேட்டேன்னா சிஆர்சி தான். இதுல வந்து போலினோமியல் டிவிஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு மல்டிபிள் பிட் எரர்ஸ் வந்து டிடெக்ட்ஸ் பர்ஸ்ட் எரர்ஸ் டிடெக்ட் பண்ண முடியும் சைக்கிளிக் ரிடண்டன்சி கோட். இதுதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர் டிடெக்ஷன் டெக்னிக். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் இந்த கொஸ்டின்ல இருந்து பேரிட்டி பிட் விஆர்சி கேட்டிருக்காங்க, வெர்டிக்கல் ரிடண்டன்சி செக் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அ கோட் வேர்ட் யூசிங் விஆர்சி அண்ட் ஓட் பேரிட்டி ஃபார் இந்த நம்பருக்கு. அப்போ கொஸ்டின்லேயே வந்துட்டு பேரிட்டி ஓடு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கா. அப்போ நீங்க அதை நோட் பண்ணணும். 10 அப்புறம் எத்தனை 1 இருக்கு, 4 1 இருக்கு, அதுக்கப்புறம் 0 1 இருக்கு. ஓட் பேரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓடானு செக் பண்ணோம். 1 2 3 4 5 6 6 1 இருக்கு. அப்ப என்னது ஈவன்ல இருக்கு. அப்ப நம்ம ஓட் பேரிட்டி அப்படின்னா அது ஓடா மாத்தனுக்காக ஒரு 1 கூட ஆட் பண்ணணும். எங்க ஆட் பண்ணுவோம், இந்த கடைசியில ஒரு 1 கூட நம்ம ஆட் பண்ணிட்டு இதுதான் வந்து இதோட கோட் வேர்டு. ஓகே, டேட்டா பிளஸ் த பேரிட்டி தட் இஸ் கோட் வேர்ட். அப்ப எதா இருக்கும் ஆன்சர், ஆப்ஷன் பில தானே. இது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் 2 டைமென்ஷன். இதே வந்துட்டு உங்களுக்கு எல்ஆர்சி கேட்டேன்னா நம்ம இப்படி பார்ப்போம். இது மாதிரி பார்த்தோம்ல, இப்படி பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ண மாதிரி இது மாதிரி 2 3 பிட் இருக்கு அப்படின்னா இது மாதிரி 0 1 0 1 0 இது மாதிரி இருக்கு அப்படின்னா இது மாதிரி பார்த்துட்டு 1 0 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு டேட்டா சென்ட் பண்றாங்க. இதோட எல்ஆர்சி பார்க்கும்போது நம்ம இங்க இருந்து பார்ப்போம், காலம் வைஸ் பார்ப்போம். இது வந்து ஓட் பேரிட்டியா பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து 1 கரெக்ட் தான், அந்த ப்ராப்ளம் கிடையாது. 0 இதுவும் ஓட் பேரிட்டி கரெக்டா இருக்கு. ஆனா இது வந்து ஈவன் பேரிட்டியா இருக்கு, ஸோ 1 ஆட் பண்ணணும். அப்புறம் 0 0ன்னா என்ன வந்துட்டு ஓட் ஈவன் பேரிட்டியில இருக்கு, அதனால 1 ஆட் பண்ணணும். இது மாதிரி பண்றது, காலம் வைஸ் பண்றதுதான் வந்துட்டு லாங்கிடியூடினல் ரிடண்டன்சி செக். Okay, and a question mostly they will ask in VRC only. Okay, now 2-dimensional parity check na இந்த CRC VRC ரெண்டும் கூட mix பண்ணிட்டு இருக்கிறதா வந்துட்டு 2-dimensional parity bits are added for each row and each column. Both are sent with the data and at the receiver side என்ன பண்ணுவாங்க, they are compared with the newly calculated parity bits for error detection. அது நம்ம இது solve பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இது வந்துட்டு ஒரிஜினல் டேட்டா, இதுதான் நம்ம சென்ட் பண்ண போறோம். அப்ப நம்ம இது என்ன யூஸ் பண்றோம், இங்க பேரிட்டி 2-dimensional பேரிட்டி செக் யூஸ் பண்றோம். ஸோ இந்த வேல்யூஸ் அப்படியே நீங்க இது எழுதிடணும். இது ஃபர்ஸ்ட் டேட்டா, செகண்ட் டேட்டா, தேர்ட் டேட்டா, ஃபோர்த் டேட்டா அப்படி எழுதிட்டு ரோ வைஸும் காலம் வைஸும் நம்ம பேரிட்டி ஆட் பண்ண போறோம். இப்போ இந்த கொஸ்டின்ல வந்துட்டு இது இங்க மென்ஷன் பண்ணலாம், இது வந்து ஈவன் பேரிட்டி தான். ஓகே, இது வந்து நம்ம ஈவன் இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்திருக்கிறது ஈவன் பேரிட்டியா தான். ஓகே, ஈவன் பேரிட்டியா தான் வந்து நம்ம இது பண்றோம். ஓகே, ஸோ நம்ம ஈவன் பேரிட்டியா இருக்கான்னு செக் பண்ணோம். 1 1 1 1. ஓகே, எல்லாம் 4 1s இருக்கு, அதனால இது ஈவனா இருக்கு, 0 போடலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் 4 1s இருக்கு, 0 போடலாம். இங்க 2 1s இருக்கு, ஈவனா இருக்கு, 0. அப்புறம் இங்கேயும் 2 இருக்கு, அப்ப ஈவனா இருக்கு. ஸோ நம்ம மறுபடியும் ஒரு 1 போட தேவையில்லை. எல்லாமே இப்போ இந்த பக்கம் ரோ பேரிட்டிஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம், எல்லாமே 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து காலம் வைஸ் பாக்குறோம். நான் சொன்னேன் இல்லையா, விஆர்சி அண்ட் எல்ஆர்சி ரெண்டும் அப்ளை பண்ணி தான் வந்து 2-dimensional பண்ணுவோம். இப்போ எல்ஆர்சி பார்க்கலாம், லாங்கிடியூடினல் ரிடண்டன்சி செக். இப்போ பார்த்தீங்கன்னா 1 1 1 3 1 இருக்கு, அப்போ ஈவனா கிடையாது, அதனால ஒரு 1 போடணும். அதே மாதிரி ஒரு 1 இருக்கு, அதனால 1 போடணும். அது மாதிரி நீங்க பார்த்துட்டு ஈவனா இல்லைன்னா ஒரு 1 போட்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த பக்கம் இந்த நம்பர் கிடைச்சிருக்கு, ரைட் சைடு. அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு இதோடய நம்ம பார்க்குறோம், இதுக்கெல்லாம் பார்த்த மாதிரி இந்த வேர்டுக்கும் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். 1 1 1 1 6 1 இருக்கா, அதனால இதுக்கு என்ன வேணும், ஒரு ஈவன் பேரிட்டி ஆல்ரெடி இருக்கு, அதனால 0 போட்டாச்சு. ரைட், இப்போ நம்ம கொடுக்கும்போது கோட் வேர்டு கொடுக்கணும்னு சொன்னல, ஃபர்ஸ்ட் டேட்டா அதே மாதிரி எழுதிடணும். 1 2 3 4 டேட்டா அப்படியே எழுதிட்டு ஃபைனல் கோட் வேர்டு என்ன எழுதுறோம், இதுதான் ஃபைனல் கோட் வேர்டு. திஸ் பார்ட் இதுவும் கூட சேர்த்து எழுதுவோம். 1 1 0 1 1 0 1 1 0. அவ்வளவுதான். இது மோஸ்ட்லி இது கேட்க மாட்டாங்க, ஆனா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுக்காக தான் கொடுத்துருக்கேன். யூஸ்வலி அவங்க இதுதான் கேட்பாங்க, ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லை, அதனால. பட் நீங்க தெரிஞ்சிருக்கணும், பை சான்ஸ் கேட்டனா இப்படி பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்ஸம் எப்படி பண்ணுவோம். செக்ஸம் வந்துட்டு எல்ஆர்சி விஆர்சியை விட இன்னும் கொஞ்சம் ரிலேபிளா இருக்கு. இதுல வந்து சென்டர் என்ன பண்ணுது, டிவைட் த டேட்டா இன்டு கே செக்மெண்ட்ஸ் ஆஃப் எம் பிட்ஸ். அது நியூமரிக்கல பார்க்கும்போது தெரியும். ஆட் செக்மெண்ட்ஸ்
அதுக்கப்புறம் அது நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த சம்ம வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? செக் சம் கிடைக்கும். அதுட்டு அந்த டேட்டா கூட அந்த செக் சம் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். ரிசீவர் என்ன பண்ணுவோம்? மறுபடியும் அந்த ரிசீவ்டு செக்மெண்ட்ஸ கொண்டு போய் என்ன பண்ணுது? ஆட் பண்ணுது. அதுக்கப்புறம் அதோட காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டு 0 கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த டேட்டா அக்செப்ட் பண்ணும். 0 கிடைக்கலன்னா அது வந்து எரர் இருக்குன்னு சொல்லிட்டு அது டிஸ்கார்ட் பண்ணும். இதுதான் கான்செப்ட். இப்ப நம்ம இது சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். மறுபடியும் நான் அந்த பேஜ் மறுபடியும் ரீட் பண்றேன். ஓகே. சோ இதுதான் ஓகே. இந்த எக்ஸாம்பிள்ல இஃப் த டேட்டா யூனிட் இஸ் டு பி டிரான்ஸ்மிட்டட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் பிட்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம செக் சம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு தெரியும். டிவைட் த டேட்டா இன்டு k செக்மெண்ட்ஸ். அப்ப நம்ம வந்து ஈக்குவலா வந்து நம்ம 2 பார்ட்டா டிவைட் பண்றோம். சோ திஸ் இஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பார்ட். இது மாதிரி. இப்படி இது 2 பார்ட்டா எழுதிரலாம். 1 0 1 0 1 0 0 1. இது வேணா உங்களுக்கு 3 எல்லாம் கொடுக்கலாம். இது வந்து இங்க 2 செட் தான் கொடுத்திருக்காங்க. மேபி 3 கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் இது மாதிரி தான் எழுதணும். ஓகே. சோ 1 பார்ட் எழுதியாச்சு. செகண்ட் பார்ட் இது மாதிரி 0 0 1 1 1 அப்புறம் 0 0 லாஸ்டா இங்க ஒரு 1 இருக்கு 1. 3 நம்பர் இருக்குன்னா அது வந்து டவுனா எழுதணும். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பைனரி சாரி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அடிஷன். 1 plus 1 equal to 1 0. Now 1 plus 1 equal to 1 0. Again 1 plus 1 equal to 1 0. மறுபடியும் 1 plus 1 plus 1 equal to 1 1. Then 1 plus 0 equal to 1. ஓகே. ஸோ இங்க வந்துட்டு இது எதுவுமே கேரி எதுவுமே வரல. கேரி வந்திருக்கு அப்படின்னா இது வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அடிஷன். கேரி வந்திருக்குன்னா அந்த 1 கொண்டு போய் எல்எஸ்பி கூட ஆட் பண்ணணும். இப்படி இங்க ஆட் பண்ணிட்டு போகணும். ஆனா இங்க வந்து கேரி கிடையாது. ஸோ அதனால நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. இப்படியே எழுதிடலாம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? We got the ones complement addition of these two number. இப்போ நம்ம complement next step complement பண்ணணும். 0 0 1 1 1 0 1 இப்படி நம்ம காம்ப்ளிமெண்ட் எழுதிடணும். ஜஸ்ட் ஃபிளிப் பண்ணிடணும் நம்பர்ஸ். காம்ப்ளிமெண்ட் எழுதும்போது அது இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? Now you got the checksum. ஓகே. தட்ஸ் ஆல். இப்போ உங்களுக்கு செக்ஸம் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு எப்படி அனுப்புவோம் டேட்டா? இந்த டேட்டா இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடுல இந்த செக்ஸமும் கூட சேர்த்து தான் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ ரிசீவர் என்ன பண்ணுவோம்? அந்த செக்ஸம் பார்த்துட்டு அந்த செக்ஸம்ம மறுபடியும் வந்துட்டு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி மறுபடியும் ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 0 வந்திருக்கான்னு பார்ப்போம் ரிசீவர். 0 வந்துடுச்சுன்னு அந்த டேட்டா அக்செப்ட் பண்ணிட்டு இல்லைன்னா டிஸ்கார்ட் பண்ணும். நான் அந்த பாட்டு ஷோ பண்ணல. ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க. Okay, so that's all about checksum. Okay, next is cyclic redundancy check. இந்த இதுல இருந்து உங்களுக்கு இதெல்லாம் கேட்பாங்க. லைக் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அடிஷனா இல்லைன்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட் அது மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைஸா கூட கேட்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் சிஆர்சி. இதுதான் வந்துட்டு நல்ல எஃபிஷியண்டா இருக்கிற ஒரு எரர் டிடெக்ஷன் மெத்தட். ஓகே. இது டிடெக்ட் ஆக்சிடென்டல் எரர்ஸ் இன் டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஹியர் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஒரு போலினோமியல் யூஸ் பண்றோம். ஜெனரேட்டர் போலினோமியல் ரெண்டு சைடுமே சென்டர் அண்ட் ரிசீவர் சைடுல யூஸ் பண்ணுவோம். போலினோமியல் அப்படின்னா என்ன? இப்போ இது மாதிரி எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸ் கியூப். அப்போ அங்க 1. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? கிடையாது. அதனால 0. அப்புறம் x1 இருக்கா? எஸ் இருக்கு. x1 இங்க கொடுத்திருக்கு. ஸோ தட் இஸ் 1. தென் x பவர் 0 இருக்கா? எஸ். x பவர் 0 மீன்ஸ் வாட்? 1. அதுவும் இருக்கு. ஸோ 1 0 1 1 அது மாதிரி. இப்போ பார்த்தோன்னா x ஸ்கொயர் பிளஸ் 1 எப்படி எழுதுவோம்? x ஸ்கொயர் 1. x raised to 1 இருக்கா இங்க? x raised to 1 இருக்கா? இல்ல. அதனால 0. Then x raised to 0 இருக்கா? Yes. x raised to 0 means 1. 1 கொடுத்திருக்கு. So 1 0 1. இது மாதிரி தான் நம்ம போலினோமியல் எழுதுறோம். போலினோமியல் டிகிரி எப்படி கண்டுபிடிப்போம்? இங்க லாஸ்டா எடுக்கிற நம்பரோட இது பார்க்கணும். பவர் பார்க்கணும். இப்போ இதோட டிகிரி கேட்டேன்னா 2. இதோட டிகிரி கேட்டேன்னா 3. ஓகே. அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஓகே. ஸோ கண்டிஷன்ஸ் ஆஃப் ஜெனரேட்டர் போலினோமியல் இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்பாங்க. இந்த கண்டிஷன்ஸ் வந்து நோட் பண்ணி அப்படியே படிச்சுக்கோங்க. ஜெனரேட்டர் போலினோமியல் இந்த கண்டிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் should not be divisible by x and should be divisible by x plus 1. எதுக்காக? To detect odd length burst errors and can detect all burst errors of length less than equal to degree of CRC polynomial. இது நான் இன்டெப்தா போய் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம். இது சிம்பிளா சொல்றேன். நீங்க வந்து இது ஜஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் போதும். ஓகே. இது தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். போலினோமியல் எக்ஸால டிவைட் பண்ணக்கூடாது. அண்ட் எக்ஸ் பிளஸ் 1 கூட டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஓல் லெங்த் பர்ஸ்டரை டிக்டேட் பண்ண முடியும். கேன் டிக்டேட் ஆல் பர்ஸ்டர்ஸ் ஆஃப் லெங்த். டிகிரி நான் சொல்லியிருக்கேன் டிகிரி என்னன்னு. டிகிரியை விட கம்மியா இருக்கிற லெஸ் தானா இருக்கு. டிகிரியை விட கம்மியா தான் பர்ஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னா
உங்களுக்கு அது டிக்டேட் பண்ண முடியும் இந்த சிஆர்சி யூஸ் பண்ணிட்டு. அவ்வளவுதான் இருக்கு. அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைரக்டா நம்ம ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க. ரூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நம்ம பண்றதுக்கு பதிலா ஈஸியா நான் வந்து எப்படி அது சால்வ் பண்ணுங்கிறது சொல்றேன். ஓகே, இதுதான் இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க. கம்ப்யூட்டர் நெட்வொர்க் யூசஸ் பாலினாமியல் ஃபார் எரர் செக்கிங் வித் 8 பிட்ஸ் and with as information bits and x cube plus x plus 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க polynomial. okay, and to இதுதான் வந்து மெசேஜ் இஸ் this one. so polynomial கொடுத்திருக்காங்க, மெசேஜ் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இதுல இருந்து சிஆர்சி பண்ணணும், ரைட்? சைக்கிள் ரிடண்டன்சி கோட் பண்ண போறோம். ஓகே, அந்த கோடு தான் வந்து இந்த இது கூட அப்பெண்ட் பண்ணிட்டு நம்ம சென்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போலினோமியல் வந்து நம்ம நம்பரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ் கியூப் மீன்ஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் இல்ல, அப்புறம் எக்ஸ் ரேஸ் டு 1 இருக்கு 1, அப்புறம் எக்ஸ் ரேஸ் டு 1 மீன்ஸ் 0, எக்ஸ் ரேஸ் டு sorry next is x raised to 0, that is 1 இருக்கு. so here the correct number for this polynomial is 1011. இந்த நம்பர் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்துட்டு மோடுலோ டிவிஷன் ஆபரேஷன் பண்ண போறோம். சிம்பிள் தான். 1011. ஓகே, 1011 தான் வந்து மோடுலோ யூஸ் பண்ணி நம்ம மோடுலோ டிவிஷன் பண்ண போறோம். இது கூட நம்ம ஒரு எத்தனை டிகிரி, இதோட டிகிரி என்ன இருக்கோ, டிகிரி வந்து 3 தானே, எக்ஸ் கியூப் தானே ஃபர்ஸ்ட் இருந்தது. ஸோ என்ன டிகிரியோ அந்த டிகிரி இருக்கிற நம்பர் 3 zeros வந்து ஆட் பண்ணணும். ஓகே, இங்க டிகிரி 4 இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு 4 நம்பர் zeros ஆட் பண்ணணும். ஓகே, now we are just இங்க மேல எதுவுமே எழுத வேண்டாம். இது அப்படியே நம்ம டிவைட் பண்ண போறோம். 1011 எப்படி டிவைட் பண்ணுவோம், ஜஸ்ட் XOR பண்ணா போதும். XORனா உங்களுக்கு தெரியல, 11னா 0, 01னா 1, 10னா 1, 10னா 1. ஓகே, இப்போ இப்படி கிடைச்சிருக்கா. மறுபடியும் என்ன பண்றோம், இதை மறுபடியும் டிவைட் பண்ண போறோம். 1011. ஓகே, மறுபடியும் 1011 பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, 1 0 again 1 again 1 1 0 வந்துருச்சு. 0 வந்துருச்சு நம்ம எழுத தேவையில்லை. இப்ப நமக்கு 3 நம்பரா வந்துருச்சு. நமக்கு 4 நம்பரும் எழுதலாம் இல்ல. சோ நான் வந்துட்டு இங்க இருந்து ஒரு நம்பர் எடுக்கிறேன். அந்த நம்பர் என்ன எடுக்கிறீங்களோ அது வந்து சும்மா மார்க் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு லாஸ்ட் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே, சோ நான் வந்து 1 ஆட் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ மறுபடியும் நான் இது பண்ண போறேன், எக்ஸோர் பண்ண போறேன். இப்போ வந்துட்டு சேமா இருக்குல்ல நம்பர் 1011 1011. கண்டிப்பா உங்களுக்கு என்னதான் கிடைக்கும், 0 தானே கிடைக்கும். ரெண்டுமே சேமா இருக்குன்னா 0 கிடைக்கும். சோ நான் இங்க எழுதல, அது 0 கிடைக்கிறதுனால நான் எழுதல, அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு இனி 4 நம்பர் வேணும். இப்பதானே நான் டிவைட் பண்ண முடியும். சோ நான் இந்த 4 நம்பர் அப்படியே எழுதுறேன். 011 0110. இத்தனை நம்பரும் நான் எழுதி வச்சுட்டேன். ஓகே, மறுபடியும் டிவைட் பண்றேன். 1011. ஓகே, அப்ப நான் வந்துட்டு XOR பண்றேன். XOR பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, 101 10 என்ன கிடைக்குது, 1. ஓகே, இப்போ இது கிடைச்சிருக்கா. மறுபடியும் நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். 1011. ஓகே, 110. 01 என்ன, 01 1, then 10 means 1. ஓகே, இப்போ உங்களுக்கு 3 நம்பர் கிடைச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு நம்பர் இங்க இருந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நான் இந்த நம்பர் ஆட் பண்ணிட்டு எடுத்துட்டு மறுபடியும் 1011. ஓகே, மறுபடியும் 1011 பண்ணும்போது 111 கிடைக்குது. 3 1 கிடைச்சிருக்குல்ல. அப்ப நான் இந்த 3 1 எனக்கு இங்க ஸ்பேஸ் இல்லாதனால இங்க எழுதுறேன். 3 1 கிடைச்சிருக்கா. இப்ப எனக்கு என்ன வேணும், 4 நம்பர் வேணும். அதனால இந்த 0யும் கூட நான் எடுத்துட்டேன். ஓகே, 4 நம்பர் எடுத்துட்டு 0 எடுத்துட்டு மறுபடியும் நான் ஆட் பண்றேன், இது எடுக்கிறேன், டிவைட் பண்றேன். 1011. அப்ப என்ன கிடைக்குது, 1 சாரி 0 110 தென் 1. உங்களுக்கு லாஸ்ட் இனிமேல் எடுக்கிறதுக்கு நம்பர் வேற இல்ல. லாஸ்ட் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 101. தட் மீன்ஸ் இந்த 0க்கு பதிலு இந்த நம்பர் கூட நம்ம என்ன அப்பெண்ட் பண்ணிட்டு அனுப்பணும், இந்த 101ங்கிற நம்பரை அனுப்பணும். நம்ம செக் பண்ணலாமா, கரெக்ட் ஆன்சர் செக் பண்ணலாமா. பாருங்க, லாஸ்டா இந்த நம்பர் கூட 101 நம்ம ஆட் பண்ணிட்டு சென்ட் பண்றோம். இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து எரர் கரெக்ஷன் கோடுக்கு போயிடலாம். எரர் கரெக்ஷன் கோடு வந்துட்டு ஃபார்வர்ட் எரர் கரெக்ஷன் இருக்கு, பேக்வர்ட் எரர் கரெக்ஷன் இருக்கு. ஃபார்வர்ட் எரர் கரெக்ஷன் என்ன? நம்ம சென்ட் பண்ணிட்டோம், ரிசீவருக்கு சென்ட் பண்ணியாச்சு, ரிசீவர் வந்து எரர் கரெக்ட் பண்றாங்க, அதுதான் ஃபார்வர்ட் எரர் கரெக்ஷன். அப்போ வந்து ரிசீவர் சென்ட் கரெக்ட் பண்றதுனால நம்ம மறுபடியும் ரீட்ரான்ஸ்மிட் பண்ண தேவையில்லை. இது வந்து ரியல் டைம் அண்ட் நாய்ஸி சேனல் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. பேக்வர்ட் எரர் கரெக்ஷன் அப்படின்னா ரிசீவர் வந்து எரர் டிடெக்ட் பண்ணிருக்கு, பட் அவங்க வந்து கரெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம், சென்டர் வந்து கரெக்ட் பண்ணிட்டு ரீட்ரான்ஸ்மிட் பண்றோம். அதுதான் பேக்வர்ட் எரர் கரெக்ஷன். ஓகே, அதுல வந்துட்டு எரர் கரெக்ஷனுக்கு நம்ம மெயினா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கோடு தான் வந்து ஹேமிங் கோட். ஹேமிங் கோட் இல்லாம இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா படிக்க மாட்டோம். ஆனா அதோட பேரு தெரிஞ்சு வைக்கணும். அது நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து இன்க்ளூட் பண்றேன். ஓகே, ஸோ ஹேமிங் கோட் வந்து ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஈஸி தான். ஓகே, இது வந்து எரர் கரெக்ஷனுக்காக யூஸ் பண்றோம் ஹேமிங் கோட். Error correction method where extra parity bits are added to the message helps the receiver detect and correct single bit errors. Note பண்ணிக்கோங்க. Parity bits are placed at position that are powers of and each parity bit checks specific group of okay அதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். அது சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஹேமிங் டிஸ்டன்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் தெரியணும் இதுக்கு. ஹேமிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? ரெண்டு கோடு வேர்டு தமிழ் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து ஹேமிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்பர் ஆஃப் பிட் பொசிஷன் இன் விச் தே டிஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் 10101 அண்ட் 111 10101 இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? 10101 410 4 ஒன்ஸ் தென் 0. இதோட ஹேமிங் டிஸ்டன்ஸ் என்ன எழுதுவோம்? டிஸ்டன்ஸ் இது ரெண்டும் வித்தியாசமா இருக்குல்ல, ஒரே மாதிரி இல்லல்ல. சோ என்ன பண்றோம், 10 இது வந்து 1, தென் 101, தென் 11 வந்து டிஃப்ரெண்டா கிடையாது, சேமா இருக்கு. சோ 0, அகைன் ஹியர் 1, தென் ஹியர் 0. சோ டிஃபரன்ஸ் வந்து 3 இருக்கு. தட் இஸ் த ஹேமிங் டிஸ்டன்ஸ். இது வந்து கேட்பாங்க கொஸ்டின்ஸ். ஹேமிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது இப்படிதான். ஓகே, ஸோ இதுல வந்துட்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கேட்பாங்க, நியூமரிக்கல் கேட்பாங்க. டு கேரண்டி த டிடெக்ஷன் ஆஃப் அப் டு S errors in all cases, minimum Hamming distance in a block code must be. இப்போ உங்களுக்கு S error கண்டுபிடிக்கணும். அதுக்கு பதில் கொஸ்டின்ல வந்து 3 error இல்லைன்னா 1 error இல்லைன்னா 2 errors அப்படின்னு கேட்பாங்க. 2 errors இருக்கு டிடெக்ட் பண்றதுக்கு எத்தனை Hamming distance மினிமம் இருக்கணும், அது மாதிரி கேட்பாங்க. அதுக்கு இந்த இக்குவேஷன் தெரிஞ்சனா நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். எஸ் எரர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா S+1 மினிமம் டிஸ்டன்ஸ் இருந்தா தான் பண்ண முடியும். அதே மாதிரி டி எரர்ஸ் இருக்குன்னா டி ஆர் எஸ் ஆர் வாட் எவர், ஓகே, எத்தனை எரர்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 எரர்ஸ் இருக்கு கண்டுபிடிக்கணும்னா அதோட ஹேமிங் டிஸ்டன்ஸ் கரெக்ட் பண்ணணும்னா இது வந்து டிடெக்ட் பண்றதுக்காக, இது வந்து கரெக்ட் பண்றதுக்கு இக்குவேஷன் 2t+1. இது ரெண்டு இக்குவேஷனும் தெரிஞ்சேன்னா ஈஸியா அந்த மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அது கிளியர் ஆகும். Okay, so what must be the Hamming distance to detect 4-bit error? 4-bit error detect பண்றதுக்கு என்ன Hamming distance வேணும்? அதுக்கு தான் நம்ம படிச்சோம்ல, S+1. So S என்ன 4-bit error. So 4+1 equal to 5. Okay, next question. Which Hamming algorithm is used for correct 1-bit error? 1-bit correct பண்றதுக்கு error correctionக்காக நம்ம யூஸ் பண்ற algorithm கேட்டிருக்காங்க. Hamming distance, Hamming code both A and B கேட்டிருக்காங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆகி ரெண்டுமே மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு algorithm கிடையாது. Hamming distance அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ரெண்டு கோட் வேர்டு தமிழோட டிஸ்டன்ஸ் பார்க்குறோம், அவ்வளவுதான். ஆனா error correctionக்காக யூஸ் பண்ற algorithm கேட்டேன்னா Hamming code தான். Okay, so correct answer is Hamming code. Next question, இந்த CG set கேட்டிருக்காங்க 2019. In general, the Hamming code is consist of k check bits and n data bits for the total of. Okay, so Hamming distance வந்து Hamming code ஓட இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சாரி இதோட கான்செப்ட் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் மூலமா படிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம செக் பிட்ஸ் வந்து ஆட் பண்றோம்னு சொன்னேன்ல, நம்மளோட ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டா வந்து கரெக்ட் பண்றதுக்காக நம்ம சம் பேரிட்டி பிட்ஸ் ஆட் பண்ணி தான் நம்ம சென்ட் பண்ண போறோம். ஓகே, அதை சென்ட் பண்ணும்போது எத்தனை செக் பிட்ஸ் இருக்கோ அந்த டேட்டா பிட்ஸ் கூட நம்ம ஆட் பண்றோம். ரைட், ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் ஆஃப் அப்ப எப்படி எவ்வளவு சென்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா n+k, n டேட்டா இருக்கு, k செக் பிட்ஸ் இருக்கு, ஸோ n+k தான் ஆன்சரா இருக்கும். Okay, so correct answer is n+k, that is 1. Okay, that's 1 is given in the option B only, so mark this. ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்துருக்கு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதாவது இது n and k தமிழில் ஒரு ரிலேஷன்ஷிப். அதாவது இப்போ n டேட்டா பிட், ஃபார் எக்ஸாம்பிள் 4 டேட்டா பிட்ஸ் உங்களுக்கு 4 டேட்டா இருக்கு, இது சென்ட் பண்றதுக்கு எத்தனை கோட் வேர்டு வேணும் அப்படின்னு கேட்பாங்க.
ஓகே, அதுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இங்க எழுதுறேன். 4 டேட்டா பிட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 4 டேட்டா பிட் இருக்கு அப்படின்னா, எத்தன எத்தன அ பேரிட்டி பிட் இருக்குன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 2 raised to k greater than equal to n plus k plus 1. இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்பதான் இதுதான் அப்படிதான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு k வந்து 2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து 2 பிட் பேரிட்டி இருந்தான்னா என்னால இது சால்வ் பண்ண முடியுமோன்னு நான் பார்க்குறேன். ஸோ 2 raised to 2 greater than equal to n plus 2 plus 1. இங்க என்னன்னா n வந்து 4 ரைட் 4 plus 2 plus 1. ஓகே, அப்ப பார்க்கும்போது 4 greater than equal to 4 plus 2 equal to 6, 6 plus 1 equal to 7. No, so this is wrong, right? So that means in the 2 raised to k, that is 2 square, the 2 bit பத்தாது. இது இந்த சால்வ் பண்றதுக்கு parity bit வந்து 2 பத்தாதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் 3 பிட்ஸ் எடுத்து பார்க்குறேன். 2 raised to 3 greater than equal to n plus n means எத்தனை டேட்டா 4 டேட்டா and plus k means what 3 நான் எடுக்கிறேன்ல 3 plus 1. ஸோ பாருங்க 2 plus 3 equal to 8, 8 greater than equal to 4 plus 3 equal to what 7, 7 plus 1 equal to 8, 8 greater than equal to 8 கரெக்ட் தான். ஸோ எனக்கு 4 டேட்டா பிட் சென்ட் பண்றதுக்காக 3 பிட்ஸ் போதும். ஓகே, இது மாதிரி தான். இப்படி கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, எத்தனை டேட்டா பிட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல இருந்து நீங்க 2 கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதுதான் வந்துட்டு இப்போ வந்து ஹேமிங் கோட் நியூமரிக்கல் கொஸ்டின் பார்க்கலாம். ஹேமிங் கோட் வேர்ட் ஃபார் த டேட்டா வேர்ட் இஃப் போத் த சென்டர் அண்ட் ரிசீவர் எக்ரீஸ் வித் ஈவன் பேரிட்டி. ஸோ ஈவன் பேரிட்டி கொடுத்துருக்காங்க, டேட்டா வேர்டு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், ஹேமிங் கோடு கண்டுபிடிச்சிட்டு அது இது கூட அப்பெண்ட் பண்ணிட்டு ஃபைனலி என்ன இருக்குங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை பேரிட்டி பிட் வேணுங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கு தான் நம்ம முன்னாடி கொஸ்டின்ல இருந்து அதோட இக்குவேஷன் படிச்சு வச்சிருக்கோம், ரைட்? ஸோ இது வந்து 1 2 3 4 5 6 7 பிட் இருக்கா, 7 பிட் வேணும் இருக்கு அப்படின்னா எத்தனை கோட் வேர்டு வேணும்? இப்போ முன்னாடி கொஸ்டின்ல வந்து 4 பிட் இருந்த போது 3 கோட் வேர்டு தேவைப்படுது. ஸோ ஸோ இங்க வந்துட்டு 7 பிட் இருக்கு போது உங்களுக்கு கண்டிப்பா 4 பிட் இனஃபா இருக்கும். எப்படி 4 பிட்னா என்ன, 2 raised to 4 equal to 16, ரைட்? 16 greater than equal to இங்க 7 பிட் தானே, 7 plus 4 plus 1. 7 plus 4 na 11, 11 plus 1 equal to 12. So 16 is greater than equal to 12, right? That means 4 bit போதும். 7 bit data send பண்றதுக்கு 4 bit தேவைப்படுது. ஓகே, அது மாதிரி தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆனா எக்ஸாம் டைமில் வந்து எக்ஸாம் ஹோல்ல இருந்து நீங்க ஒவ்வொரு டைமும் வந்து எத்தனையும் கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிடணும். 4 bit டேட்டா சென்ட் பண்றதுக்கு 3 பிட் போதும். அப்புறம் 7 பிட் இதுதான் கேட்பாங்க எப்பவுமே. 7 பிட் கொடுப்பாங்க, இல்லைன்னா 4 பிட் கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கு மேல அதுதான் கொடுப்பாங்க. 4 பிட்னா 3 பிட் தேவைப்படுது, 7 பிட்னா 4 பிட் தேவைப்படுது. அது மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதில் தான் 5 பிட் 6 பிட் எல்லாம் கேட்கறது இல்லை. அது கேட்டாலும் உங்களுக்கு தெரியுமே, இந்த இக்குவேஷன் வச்சு பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்படி கொஸ்டின் இப்படி கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கொஞ்சம் டைம் டேக்கிங் கொஸ்டின் தான். அதுவும் 7 பிட்டா கேட்டிருக்காங்க. மேபி ஒரு 4 பிட் தான் கேட்டிருக்காங்கன்னு ஈஸியா பண்ணலாம். பட் திஸ் இஸ் 7 பிட், அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்துட்டு டோட்டல் 7 பிட் பிளஸ் 4 பிட் கோடுன்னு தெரியும். டோட்டல் 11 பாக்ஸ் வந்து ஜஸ்ட் 11 பிட்டுக்கு நம்ம ஸ்பேஸ் எடுக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்படின்னு நம்பர் எழுதி வச்சுட்டு அதுக்கு டவுனா இப்போ இதிலே சொல்லியிருக்காங்க 2 பவர்ல வர வேல்யூ வர பிளேஸ்ல தான் நம்ம என்ன பண்றோம், பேரிட்டி பிட் ஆட் பண்றோம் சொல்லியிருக்காங்க. 4 பேரிட்டி பிட் நம்ம எங்கெங்க ஆட் பண்றோங்கிறது நம்ம டிசைட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ 2 பவர் 0 என்ன, 2ஓட பவர்ல வர பிளேஸ்ல தான் வந்துட்டு பேரிட்டி பிட் ஆட் பண்ணணும். 2 பவர் 0னா என்ன, 2 power 0 means 1. This is 0th position, right? ஒரு நம்பர் எடுத்தேன்னா 0th position தான் இது. ஓகே, 2 power 0 means 1. ஓகே, அந்த வேல்யூ தான் நீங்க எழுதியிருக்கேன் 1. ஸோ இது இங்க வந்து பேரிட்டி பிட் ஆட் பண்ண முடியும். ஸோ பேரிட்டி பிட் நம்ம எப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம், P0. ஓகே, நம்ம P0. ஸோ ஹியர் P0. அடுத்தது this is 2 power 1. 2 power 1 means 2. 2 பவர் 1th பிளேஸ்லும் நமக்கு பேரிட்டி பிட்டே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ P1 ஓட பிளேஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. P0 P1 ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு எழுதணும். ஓகே, அடுத்தது 2 பவர் 0 2 பவர் 1
2 பவர் 2 அடுத்தது 2 பவர் 2 மீன்ஸ் 4 ஃபோர்த்து 4 வர பிளேஸ்ல தான் வந்துட்டு அடுத்த parity bit ஆட் பண்ணணும் p0 p1 p2 இங்க தான் ஆட் பண்ணணும் அடுத்தது என்ன 2 பவர் 2 முடிஞ்சேன்னா 2 பவர் 3 2 பவர் 3 equal to 8 so next வந்து இங்க தான் ஆட் பண்ணணும் so 4 bitsம் நம்ம எடுத்துட்டோம் இங்க இந்த பிளேஸ்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் parity bit ஆட் பண்ண போறோம் other than this place மட்டும் தான் நம்ம டேட்டா ஆட் பண்ணணும் so டேட்டா நம்ம ஆட் பண்ண போறோம் லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே இது அப்படியே லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் 1 1 1 இங்க வந்து எடுக்க கூடாது because this is the place for parity bit அடுத்த 1 இங்க தான் எழுதணும் அப்புறம் என்ன இருக்கு 0 0 1 0 0 1 இங்க எழுதக்கூடாது பிகாஸ் இது p2 ட பிளேஸ் 1 இங்க எழுதிட்டோம் ஓகே சோ நம்ம எழுதி முடிச்சாச்சு இது வந்து பை பிராக்டிஸ் வித்தின் செகண்ட்ஸ் நீங்க இந்த பாட்டு முடிக்க முடியும் ஓகே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால தான் டைம் எடுக்குது ஃபைன் இனி நம்ம என்ன பண்ண போறோம் parity bit பண்ண போறோம் ரைட் p0 இப்போ p0 வேல்யூ நமக்கு தெரியணும் p0 கண்டுபிடிக்கிறது இது வந்து நெக்ஸ்ட் பேஜில் நான் நீட்டா கொடுத்திருக்கேன் ஆல்ரெடி இப்போ நான் இந்த ஸ்டெப் அப்படியே இங்க கொடுத்திருக்கேன் ஓகே p0 p1 p2 இந்த நம்பர் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் இப்போ p0 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்றீங்கன்னா ஈஸி ட்ரிக் நான் சொல்றேன் இதோட லாஜிக்கும் எதுவுமே நான் சொல்லி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணல அதுக்கு டைமும் இல்லை இப்போ நம்ம வந்து இந்த p0 கண்டுபிடிக்கணும்னா ஆல்டர்னேட்டிவா இருக்கிறது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர் ஆல்டர்னேட்டிவா இருக்கிற பிளேஸ்ல மட்டும் நம்ம செக் பண்ணணும் ஓகே ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர் நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் இங்க இதுதானே நம்ம பார்க்க போறோம் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆல்டர்னேட்டிவ் பிளேஸ் ஸோ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்புறம் இது எடுக்கக்கூடாது அப்புறம் இது எடுக்கணும் ஆல்டர்னேட்டிவ் பிளேஸ் மட்டும் எடுக்கணும் இது எடுக்கணும் அப்புறம் இது எடுக்கக்கூடாது இது எடுக்கணும் இது எடுக்கக்கூடாது இது எடுக்கணும் இது எடுக்கக்கூடாது இது எடுக்கணும் இது எடுக்கக்கூடாது இது எடுக்கணும் லைக் வைஸ் ஓகே ஒன்னு ஸ்கிப் பண்ணணும் அடுத்தடுத்தது p0 கண்டுபிடிக்கிறது அப்ப நம்ம பார்க்கலாம் எத்தனை 1 இருக்கு பாருங்க இங்க ஒரு 1 இருக்கா அதுக்கப்புறம் இங்க ஒரு 1 இருக்கு இதுல ஒரு 1 இருக்கு அப்புறம் இதுல ஒரு 1 இருக்கு 4 1 இருக்கு இது வந்து ஈவன் பேரிட்டியா நம்ம சென்ட் பண்ண போறோம் அப்ப கண்டிப்பா p0 ட வேல்யூ என்ன 0 p0 ட வேல்யூ 0ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு புரியுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்ப p0 ட வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு இனி p1 ஓட ரூல் சொல்றேன் இங்க வந்து ஒன்னொன்னா விட்டோம் 1 by 1 நம்ம ஸ்கிப் பண்ணனா இங்க 2 2 ஸ்கிப் பண்ணணும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர் ஓகே 2 எடுத்தாச்சு அடுத்தது இந்த 2 வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இந்த 2 நம்பரை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்புறம் இது ரெண்டுமே ஸ்கிப் பண்ணிட்டு இது ரெண்டும் எடுக்கணும் இதுதான் வந்து p1 ஓட ரூல் ஈஸி ட்ரிக் தான் நான் சொல்றேன் இது வந்து இதுக்கு இது ஏன் அப்படி எடுக்கிறோங்கிறதெல்லாம் நீங்க இப்பத்துக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம் ஓகே ஓகே சோ இது ரெண்டும் இப்படி பார்க்கும்போது இந்த டிக்கு போட்டிருக்கிற சைடுல எத்தனை 1 இருக்கு பாருங்க 1 1 அப்புறம் பார்த்தேன்னா 1 அதுக்கப்புறம் 1 எஸ் நாலுமே 1 இருக்கு இங்க ஒரு 0 இருக்கு 0 எடுக்க தேவையில்லை நம்ம 1 மட்டும் தான் பார்க்க வரோம் ஓகே 1 பார்க்கும்போது ஈவன் பேரிட்டியா இருக்கா சோ எகெயின் p0 ஓட வேல்யூ p0 0 கிடைச்சிருக்கு p1 ஓட வேல்யூ 0 கிடைச்சிருக்கு ஓகே சோ எழுதிடலாம் 0 0 அடுத்தது நம்ம p2 பார்க்கணும் p2 பார்க்கணும்னா இங்க 1 ஸ்கிப் பண்ணோம் இங்க 2 ஸ்கிப் பண்ணோம் இங்க நம்ம என்ன பண்றோம் 4 ஸ்கிப் பண்றோம் இங்க இருக்கிற வேல்யூ 4 தானே 4 ஸ்கிப் பண்றோம் அப்ப இது 4 எடுத்துட்டு அடுத்த 4 விட்டுறணும் இந்த 4மே விட்டுறணும் 1 2 3 4 அப்ப இது மட்டும் தான் இருக்கு நம்ம கிட்ட இது மட்டும் தான் இருக்கு 1 0 0 தான் இருக்கு தட் மீன்ஸ் ஒற்ற 1 தான் இருக்கு this is not even parity அப்ப நம்ம even parity பண்றதுக்கு ஒரு 1 ஆட் பண்ணணும்ல சோ p2 ட வேல்யூ என்ன நமக்கு என்ன கிடைச்சிருக்கு p2 ட வேல்யூ 1 ன்னு கிடைச்சிருக்கு ஓகே இது ரெண்டும் 0 0 ன்னு கிடைச்சதா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் p3 பண்ண போறோம் ரைட் p3க்கு வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் இங்க 4 ஸ்கிப் பண்ணனா இங்க 8 ஸ்கிப் பண்ணணும் 8 ஸ்கிப் பண்றதுக்கு ஆக 3 தான் இருக்கு 3 தான் இருக்கா சோ இது மட்டும் எடுத்தா போதும் மீதி பார்க்க கூட தேவையில்லை சோ 3 1 இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இங்க என்ன வரணும் இங்க 1 தானே வரணும் டு மேக் இட் ஈவன் சோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் சோ 4 1 வேறது எது இதுல மட்டும் தானா பார்க்கலாம் 4 1 அதுக்கப்புறம் 1 2 4 1 இங்க 1 இருக்கு 5 1 அதுக்கப்புறம் 00 அதுக்கப்புறம் 1 1 00 so D is the answer ஓகே நான் இது வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல கொடுத்திருக்கேன் இப்படிதான் இதோட வேல்யூஸ் இருக்கும் ஓகே அடுத்த பேஜிலும் இதே இது நான் அடுத்த பேஜிலும் கொடுத்திருக்கேன் மேபி இங்க பிளேஸ் கட்டா இருக்குன்னா பாத்துக்கோங்க ஓகே ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் இது வந்து சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன நம்பர் கொடுத்தாலும் உங்களுக்கு ஈஸியா பண்ணலாம் இது வந்து டிஃபிகல்ட் தான் ஆக்சுவலி 4 நம்பர் 4 plus 7 சாரி 7 நம்பர் கொடுத்துட்டாங்க 7 plus 4 11 நம்பரும் போது இன்னும் டைம் எடுக்குது இப்போ இது சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா ஈஸியா மற்றது சால்வ் பண்ண முடியும்
இந்த லாஸ்ட் டாபிக் வந்துட்டு இதுதான் வந்து மெயினா இருக்கிறது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஹெச்டிஎல்சின்னு உங்களோட சிலபஸ்ல ஹெச்டிஎல்சின்னு மட்டும் கொடுத்துருக்கு. அதனால நான் இதை ஆட் பண்ணேன். ஹெச்டிஎல்சின்னா டேட்டா லிங்க் லேயர்ல யூஸ் பண்ற ஒரு ஹை லெவல் டேட்டா லிங்க் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். ஓகே, ஹெச்டிஎல்சினா இது வந்து டெவலப்ட் பை ஐஎஸ்ஓ, ரிலேபிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் என்ஷூர் பண்ணது பேஸ்ட் ஆன் ஐபிஎம் எஸ்டிஎல்சி ப்ரோட்டோகால். இது வந்துட்டு என்ஆர்எம், ஏஆர்எம், ஏபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மோடு இருக்கு. என்ஆர்எம் மீன்ஸ் அன்பேலன்ஸ். இது எதுவுமே நீங்க என்ன கேட்டா அது எதுவும் படிக்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். பட் சிலபஸ்ல இருக்கறனால நான் ஆட் பண்ணேன். இதெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லை இதுல இருந்து கொஸ்டின்ஸ். பட் HTLCங்கிற ப்ரோட்டோகால் தெரியும். அதுல ஒரு பிட் ஸ்டஃபிங், பைட் ஸ்டஃபிங் கொஸ்டின் பார்த்துருக்கு. மற்றபடி நான் எதுவுமே பார்த்தது இல்லை. அதனால நான் பட் ஆட் பண்ணேன். இது வேணும்னா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படி இதில் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வேணா பார்த்துக்கோங்க. ஃபிளாக் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிளாக் இருக்கும், லாஸ்ட் ஒரு ஃபிளாக் இருக்கு. இது எதுக்காக? டீலிமிட்டருக்காக. அப்புறம் அட்ரஸ், கண்ட்ரோல், இன்ஃபர்மேஷன், எஃப்சிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுதான் அதோட ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். அப்புறம் ஃப்ரேமிங் மெத்தட்ஸ் வந்து சிங்க்ரோனஸ் இருக்கு, அசிங்க்ரோனஸ் இருக்கு. சிங்க்ரோனஸ் அப்படின்னா பிட் ஸ்டஃபிங், அசிங்க்ரோனஸ் அப்படின்னா பைட் ஸ்டஃபிங். பிட் ஸ்டஃபிங், பைட் ஸ்டஃபிங் நியூமரிக்கல் பார்த்துருக்கேன். அதனால வந்து அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்திருக்கு. இன் டேட்டா கம்யூனிகேஷன், டேட்டா இஸ் டிவைடட் இன்டு ஃப்ரேம்ஸ் ஃபார் டிரான்ஸ்மிஷன். ஈச் ஃப்ரேம் ஹாஸ் கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் லைக் சென்டர் அண்ட் ரிசீவர் அட்ரஸ், ரைட்? A special pattern called a flag is used to mark the start and end of each frame. Because நம்ம ஃப்ரேம் வந்து நிறைய டிவைட் பண்ணி நிறைய ஃப்ரேமாக தான் அனுப்புறோம். ஒரு டேட்டாவை போய் டிஃப்ரெண்ட் ஃப்ரேமாக தான் அனுப்பும் போது ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் வந்து சென்டர் அண்ட் ரிசீவர் அட்ரஸ் கொடுத்தா தானே அது கரெக்ட் பிளேஸுக்கு போகும். அப்போ வந்துட்டு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேட்டர்ன், ஒரு ஃபிளாக் வந்து நம்ம ஆட் பண்ணணும் ஒவ்வொரு ஃப்ரேமோட ஸ்டார்டிங்கும் கடைசியிலும். ஓகே, அது அப்படி ஃபிளாக் ஆட் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் வருது என்னன்னா, ரிசீவருக்கு வந்து பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிரும். இது ஃபிளாகா இல்லைன்னா ரியல் நம்பராங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை அவாய்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற 2 டெக்னிக் தான் பைட் ஸ்டஃபிங் அண்ட் பிட் ஸ்டஃபிங். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பைட் ஸ்டஃபிங் என்னன்னு பார்க்கலாம். பைட் ஸ்டஃபிங் வந்து கேரக்டர் ஓரியன்டட் ப்ரோட்டோகால் யூஸ் பண்றது. அதாவது 1 பைட் இது வந்து பைட்டா சென்ட் பண்ணது. ஓகே, பைட்டா சென்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபிளாக் பைட் செட் பண்ணணும்ல, அதுக்கப்புறம் லாஸ்ட்டும் ஃபிளாக் பைட் இருக்கும். அப்போ ஃபிளாக் பைட்டும் டேட்டாவும் மாறி போகக்கூடாது. ரிசீவர் கரெக்டா தெரியணும், இது ஃபிளாகா அப்படின்னு தெரியணும். அதுக்காக பைட் ஸ்டஃபிங்ல என்ன பண்ணணும்னா ஒரு எஸ்கேப் பைட் வந்து ஆட் பண்ணும் இந்த ஃபிளாகுக்கு முன்னாடி. ஓகே, லைக் திஸ் 0x7ங்கிறது ஃபிளாக், அதுக்கு முன்னாடி எஸ்கேப் அப்படின்னு கொடுக்கும். அப்ப ரிசீவர் இது பார்க்கும்போது ரிசீவருக்கு இது தெரியும், திஸ் இஸ் நாட் டேட்டா, திஸ் இஸ் ஏ ஃபிளாக் பைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த பைட்ல இருந்து டேட்டாவா எடுத்துக்கும். ஓகே, இதுதான் வந்துட்டு பைட் ஸ்டஃபிங். பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால் ஹெச்டிஎல்சில எல்லாம் இது யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பிட் ஸ்டஃபிங் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் எஸ்கேப் இங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 0 வந்து ஆட் பண்ணும். எப்போ ஆட் பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபிளாக் பிட்டில் வந்துட்டு 5 கான்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் இருக்கு அப்படின்னா 5 கான்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் இருக்கு அப்படின்னா சென்டர் என்ன பண்ணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா 0 ஆட் பண்ணிக்கும். ரிசீவருக்கு அது பார்க்கும்போது தெரியும், 5 1க்கு அப்புறம் ஒரு 0 பார்க்கும்போது ரிசீவர் என்ன பண்ணும், அந்த 0வை வந்து ரிமூவ் பண்ணிக்கும். இதுதான் வந்து நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படி அனுப்பும் 0 111 இந்த 5 ஒன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு 0வை எக்ஸ்ட்ரா போட்டுக்கும். ஓகே, டு டிஃபரன்ஷியேட் தட் இட் இஸ் ஏ ஃபிளாக். ஓகே, அவ்வளோதான் இப்போ தெரிஞ்சா போதும். இது வந்துட்டு இதுல இருந்து நியூமரிக்கல் கொஸ்டின் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நம்மளோட சிலபஸ் முடிஞ்சிருக்கு. மறுபடியும் வந்து இன்னும் IPv4 IPv6 அந்த டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டு நம்ம யூனிட்டே நாளைக்கு கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.